இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சித்தர்களுடன் பேசுவது எப்படி, ஹையர் ஸ்பிரிட்ஸோட கனெக்ட் பண்ணி அவங்களோட கைடன்ஸை நம்ம எப்படி பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான அற்புதமான ஒரு தியானத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். இது சக்தி வாய்ந்த தியானம், பட் எல்லாருமே பண்ணலாம். டெய்லி நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கைடன்ஸ் வந்து நிச்சயமாக உயர்ந்த நிலையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வரும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களது நெற்றிக்கண்ணும் சீக்கிரம் திறந்துவிடும். குறிப்பாக இந்த பயிற்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே குழந்தைகள் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த தனஞ்சயன்ற வாயு கீழே போய் உட்காந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மேலேயே இருக்கும்போது குழந்தை தன்மையில் இருக்கும்போது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் இவங்க ரெகுலராக பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு அந்த ஞானம் என்பது சின்ன வயசுலேயே எளிமையாக கிடைத்துவிடும். இதைத்தான் குருகுல கல்வியில் குருமார்கள் சொல்லி கொடுத்தார்கள். அதனால் ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த தியானத்தை சொல்லி கொடுக்கிறேன். இதை நீங்கள் பண்ணும்போது சித்தர்களுடன் பேச முடியும், ஹையர் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வந்து எந்த பதிலும் உங்களுக்கு தெரியலனாலும் டக்குன்னு ஒரு பதில் வந்து சொல்லணும், அது கரெக்டான பதிலாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது சித்தர்களுடைய கைடன்ஸ், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களோட கைடன்ஸ் இல்லைன்னா அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு நடக்காது. இப்போ அதுக்கு உண்டான ஆண்டனாவை எப்படி திருப்பி கனெக்ட் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை, ஒரு அற்புதமான பயிற்சியை வந்து உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஸோ பரம்பொருள் யோகம் பண்ணுறவங்க தாராளமாக பரம்பொருள் யோகம் பண்ணலாம். பரம்பொருள் யோகத்தோடு சேர்த்து இந்த பயிற்சி செய்தாலும் ஒன்றும் தவறில்லை. பரம்பொருள் யோகம் பண்ணாதவங்களும் இந்த பயிற்சியை தாராளமாக செய்யலாம். இதை நீங்கள் செய்யும்போது பிரபஞ்சத்துடன் எளிமையாக தொடர்பு கொள்ள முடியும், பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும், பிரபஞ்சத்தில் பல இடங்களுக்கும் உங்களால் சென்று வர முடியும். பட் இதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடம்புல ஹீட் ஏறும். உடம்புல ஹீட் ஏறும்போது மட்டும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் 2 வீடியோ வரும். ஒரு வீடியோ 29 நிமிஷம், ஒரு வீடியோ 9 நிமிஷம் சம்திங் வரும். ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துங்க. ஏன்னா ஹீட் ஏறுச்சுனா தான் சுத்த உஷ்ணம் வரும், சுத்த உஷ்ணம் ஏறுச்சுனா தான் கர்ம பதிவுகள் அழியும், கர்ம பதிவுகள் அழிந்ததுனா தான் ஜோதியின் பிரகாசம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஹீட் ஏறும்போது அதை நியூட்ரல் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு தெரிய வேண்டும், இல்லை என்றால் மாட்டிப்பீங்க. அதனால கம்பல்சரி அந்த 2 வீடியோவை பார்த்து அந்த ஹீட்டை நியூட்ரல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க.